முகத்தோனே, அப்பா அப்பா அப்பா. வாங்கய்யா, கடன் சுவையா, சௌக்கியமா? பொன்னம்பலம் சௌக்கியமா? தம்பி கோபால், படிப்பெல்லாம் எப்படியா இருக்குது? அப்பா, படிப்புக்கு என்ன குறைச்சலு? பகலெல்லாம் படிப்பு, ராத்திரில எக்ஸ்போர்ட், வியாபாரத்துக்கு வியாபாரத்தையும் கவனிச்சுக்குது. ஃபாரின்ல இல்லாத பொருள் எல்லாம் இங்க இருந்து ஏத்துது தம்பி. வாங்க மாரப்பையா, இன்னைக்கு ரொம்ப நல்ல நாள். ஊர் பெரியவங்க எல்லாம் இன்னைக்கு தான் கோயிலே பார்க்க முடியுது. ஏமா நளினா, பட்டத்துல படிக்கிறியே, படிப்பெல்லாம் எப்படிமா இருக்குது? ஏன் பொண்ணாச்ச, படிப்பெல்லாம் எப்படின்னு இப்ப கேட்டா எப்படி? பரீட்சை முடிஞ்சாதான் தெரியும். நளினா கெட்டிக்கார பொண்ணு, அதோட கவனம் எல்லாம் படிப்புலதான் இருக்கும். இதே கவனம் நளினாவுக்கு படிப்புல இருந்தா நிச்சயம் பாஸ் பண்ணிடுவான். அப்பனே அப்பனே, ஒண்ணு இல்ல, இந்த ஊர் இரும்பு பெட்டிங்க ரெண்டும் ஒண்ணு சேர்ந்து வந்திருக்கிறீங்க. ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். இந்த கோயிலை புதுப்பிச்சு கும்பாபிஷேகம் பண்ணலான்னு ஒரு யோசனை. அதுக்கு உங்களை போல பெரிய மனுஷங்க மனசு வச்சீங்கன்னா. ஐயா, இந்த கும்பாபிஷேகம் எல்லாம் பண்றதுக்கு நமக்கு பொறுமை கிடையாது. ஏன்னா பகல்ல நான் கிடைக்க மாட்டேன், இருட்டுல இவரு கிடைக்க மாட்டாரு. நம்மளுக்கு ராத்திரில எக்ஸ்போர்ட் வியாபாரம், நமக்கு இம்போர்ட் வியாபாரம். அப்ப இதுக்கு என்ன செய்யலாம்? ஒண்ணு செய்வோமே, என்ன? பூசாரி கிட்ட பொறுப்பை கொடுத்துட்டு பணத்தை நம்ம கொடுத்துருவோம். பூசாரி கையிலேயே கொடுத்துருவோம் கையில. ஏப்பா, சாப்பிட வீட்டுக்கு வர்றீங்களா இல்ல நானே கொண்டாட்டுமா? நானே வரேம்மா. சரிப்பா. ஐயா, என்ன ரவி? ஒன்னிலைக்கு ஒரு சின்ன யோசனை. ராஜகோபுரத்துல ஒவ்வொரு முகப்புல உள்ள அம்மன் சிலைக்கு மட்டும் முகத்துக்கு மட்டும் மஞ்சள் கலவையை கொஞ்சம் அதிகமா கொடுக்கலாமான்னு உங்ககிட்ட கேட்க வந்தேன். உனக்கு தெரியாத விஷயமாப்பா. எவ்வளவு பூசணுமோ அவ்வளவு பூசு, பார்க்க லட்சணமா இருக்கணும், அவ்வளவுதானே? ஆமாங்க, சாதாரணமா மஞ்சள் பூசணத்துக்கு அப்புறம் தான் பெண்களுக்கு தெய்வக்கலையே வருது. அதனாலதான் அப்படி கேட்டேன். வாஸ்தவம் தான். மஞ்சள் பூசண முகத்தில் இருக்கிற கலை பவுடர் பூசண முகத்துக்கு ஏது? இது என் பொண்ணு கமலா. அம்மாடி, கோயில் சிற்பங்கள் எல்லாம் ரொம்ப பழசாயிட்டு இருக்கு இல்லையா, அதெல்லாம் புதுப்பிக்கிறதுக்கு வர்ணம் அடிக்கிறதுக்காக வந்திருக்காரு. பேர் ரவி. நமஸ்காரம். நம்ம தான் பரிச்சயம் ஆயிட்டுமே எத்தனை வாட். ஓஹோ, பொண்ணுக்கோ? டே வாஞ்சி, பூட்னிய சாவி எங்க வச்ச? ஓ கமலாவா, ஆசை தீர 100 வாரி தண்ணிய அளவு ஊத்தி குளிச்சுட்டு இருக்க. இப்படி மொண்டு மொண்டு காக்கா குளிக்கிற மாதிரி குளிக்காம நம்ம ஊர் தாமரை குளத்துல முங்கி குளிக்கலாமே. முங்கி குளிக்கலாம், என்னால ஒரே ஒரு வாட்டி தான் முங்க முடியும். ஏ, நீச்சல் தெரியாதே. ஆமா, இந்த ஊர்லயே இந்த ஒரு கிணறு தான் நல்ல தண்ணி கிணறு போட்டு இருக்கு. ஆமா, உங்ககிட்ட நான் ஒண்ணு கேட்கணும். உங்களுக்கு மஞ்சள் கலர்னா ரொம்ப பிடிக்குமா? ஏன் அப்படி கேக்குற? இல்ல, அன்னைக்கு எங்க அப்பா கிட்ட கோயில்ல பேசிட்டு இருக்கும்போது அம்பாள் முகத்துக்கு மஞ்சள் வர்ணம் தான் அழகா இருக்கும், மஞ்சள் பூசி குளிச்சாதான் பெண்களுக்கு தெய்வக்கலையே வரும்னு அப்படி இப்படின்னு உங்க பேச்சுல ஒரே மஞ்சள் மயமா இருந்ததே, அதுக்காக கேட்டேன். மஞ்சள்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும்.
மஞ்சள் பிடிக்குமா மஞ்சள் பூசினா பிடிக்குமா? ரெண்டுமே பிடிக்கும். உங்களுக்கு எந்த ஊரு? இங்க எப்ப வந்தீங்க? எனக்கு மெட்ராஸ். நான் ஒரு அனாதை. ஸ்கூல் ஆஃப் ஆர்ட்ஸ்ல படிச்சுட்டு சம்பாதிச்சு போறதுக்குள்ள நீ சம்பாதிச்சு போட்டது போதுண்டா அப்படின்னு எங்க அப்பா அம்மா ஒருத்தர் பின்னால விட்டுறா போயிட்டாங்க. ஏதோ கத்த கலைய பிளாட்பாரத்துல வரைஞ்சு போட்டு உட்கார்ந்துருந்தேன். அப்பதான் உங்க அப்பா அங்க வந்தாரு. என்ன பார்த்து இங்க கூட்டிட்டு வந்தாரு. தெய்வத்தோட உருவத்தை வரைஞ்சதுனாலயோ என்னவோ அந்த தெய்வத்தோட திருப்பணிக்கே நான் இங்க வந்திருக்கேன். ஆண்டவா, நீதான் என்ன இந்த கிராம்பு கடத்தல் கேஸ்ல இருந்து காப்பாத்தணும். அதே லாரியில இருந்து ஒரு கை கிராம்பு அள்ளி வச்சிருக்கிறேன். சுத்தமான கிராம்பு போட்ட சைவ குருமாவும் வெண்பொங்கலும் பண்ணி வச்சு படைக்கிறேன். என்னடா வரதா வரதம் முடிக்கிற? கள்ளக்கடத்தல் பேரோடி நீ தலைவரவா நிக்க வேண்டியவன் இன்னைக்கு என்ன பப்ளிக்கா நிக்கிற? சாமி முல்லான்னு வந்தேங்க. என்னது அடுத்த வேலைக்கு வேணும்ல? என்னடா இது இடம் மாறி இருக்கு? என்னது? பட்டையை நெத்தியில போட்டிருக்க. இன்னைக்கு உள்ள போடலங்க. ஏன்? அந்த சனியனை குடிச்சு குடிச்சு ரூட்டே கெட்டு போச்சு. அப்படியா? இந்தா இதை சாப்பிடு, ரூட்டு சரியா போடு. பிரசாதம் இத கூட ஏன்டா திருட்டுத்தனமா திங்கிற? பழகி போச்சுங்க. ஏங்க, ஊருக்குள்ள ஒரு லாரி கிராம்பு அனாதையா நிக்குது. அது யாரு? என்னது இல்ல, உங்களுக்கு இல்லன்னு எனக்கு தெரியுங்க. வேற யாரு? ஜனங்க எப்படி பேசிக்கிறாங்க? என்ன கேட்டா எனக்கு எப்படிடா தெரியும்? எல்லாம் அவனுக்கு தான் தெரியும். கேட்டு சொல்லுங்களேன். இதெல்லாம் கேட்கணுமாடா? எல்லாம் அவனுடைய திருவிளையாடல். ஓம் சிவாய நம, ஓம் சிவாய நம, ஓம் சிவாய நம. ஈஸ்வரா, பரமேஸ்வரா, சிவாய நம. பொன்னம்பலம், நான் நிக்கிறது உனக்கு தெரியல? இவ்வளவு கிட்ட நிக்கிறீங்களே, தெரியாதுங்களா? அது இல்லையா, எலெக்ஷன்ல நிக்கிறனே, அது தெரியுமான்னு. ஏன் அப்படி குப்புன்னு அணைச்சிட்ட? அடுத்த வேலைக்கு வேணுமே. சரி வச்சுக்கோ. பொன்னம்பலம், பாருங்க, இதெல்லாம் பண்ணக்கூடாது. தேர்தல்ல நின்னுட்டீங்கல்ல, அப்படியே அழறீங்க. இப்பவா அவங்க அழற? என்னைக்கு நாமினேஷன்ல கையெழுத்து போட்டனோ அன்னைக்கே ஆரம்பிச்சிருச்சு. நான் அழறேன், தானா வருதுங்க. பாருங்க பொன்னம்பலம், அதிகமான வித்தியாசத்துல எதிரிய தோக்கடிக்கணும்ன்ற கெட்ட எண்ணம் எனக்கு இல்லை. ஏண்டா டேய், என்ன ஆளுடா நீ? உன்னை எங்களுக்கு தெரியாதா? இந்த திருட்டு ஓட்டு, செல்லாத ஓட்டு இதெல்லாம் தள்ளி ஒரு 500 1000 மேல விழுந்தா போதுங்க. இதை தவிர எனக்கு வேற ஒண்ணுமே வேண்டாம். விபூதி கூடவா? இதை கொடுங்க. ஏன் 500 1000 வித்தியாசம்? ஒரு ஓட்டு வித்தியாசத்துல ஜெயிச்சா கூட ஜெயிச்ச மாதிரி தானுங்களே. ஐயோ, அந்த மாதிரி அவங்கிட்ட வாக்கு வாங்கி கொடுத்தாதீங்க. ஒரு ஓட்டு வித்தியாசம்னா மறுபடியும் எண்ணுவானுங்க, நான் அடிபட்டுருவேன். ஐயோ, நீங்க அதுக்கெல்லாம் ஒண்ணும் கவலைப்படாதீங்க. எல்லா பாரத்தையும் அவரு மேல போட்டு தைரியமா போங்க. ஈஸ்வரா, எல்லாம் உனக்கே வெளிச்சம். வாங்க. பார்ட்டி வந்துட்டு போற மாதிரி இருக்கு. ஆமாங்க, அவரும் இந்த எலெக்ஷன்ல ஜெயிக்கணும்னு சொல்லித்தான் வேண்டிட்டு போறாரு. நான் இந்த எலெக்ஷன்ல ஜெயிச்சா இந்த கோயில் இப்படியா இருக்கும்? இருக்குமா? ஒவ்வொரு காலமும் மந்திரம் சொல்றப்ப நம்ம விஷயத்தையும் ஆண்டவங்கிட்ட அழுத்தி விடு, காதுல இருக்கும். நான் உன்னை பின்னால கவனிக்கிறேன். ஆண்டவா, உன்னுடைய படைப்புல எத்தனை விசித்திரங்கள். வாஞ்சி, கோயில் திருப்பணிக்கு 2 பேருமா சேர்ந்து பணம் கொடுத்தாங்க. திருப்பணி வேலையே முடியல. ஆனா அதுக்குள்ள இவங்க உறவே முறிஞ்சு போச்சு. ஒரு நாளா 2 நாளா விவரம் தெரிஞ்ச நாள்ல இருந்து 30 வருஷமா உனக்கு தட்டெடுத்து பூஜை பண்றனே, அதுக்கு இதான் பலனா? என்ன ஓட்டாண்டியாக்கி தெரு தெருவா அலைய விடுறியே, இது உனக்கே நல்லா இருக்கா? இதே கோயில்ல எத்தனை பக்தர்கள் என் கையால விபூதி வாங்கிட்டு போறாங்கன்னு. அதுல பாதிக்கு பாதி பேர் வட்டிக்கடை வச்சு வியாபாரம் பண்றவங்க, கள்ளக்கடத்தல் பண்றவங்க, கள்ள நோட்டே அச்சடிக்கிறவங்க. ஆனா
ஒரு தப்புமே பண்ணாதவங்க மாதிரி அவங்க எல்லாம் ஓன்னு இருக்காங்களே. அவங்க சம்சாரத்தை எல்லாத்தையும் வைரத்தாலேயே இழைச்சிருக்கிறாங்களே. அவங்க போட்டுட்டு வர்ற மூக்குத்தி என்ன, முத்து பேசரி என்ன, வைர நெக்லஸ் என்ன, தங்க ஒட்டியானம் என்ன. ஆண்டவரே, தவறான பாதையில சம்பாதிக்கிற இவங்க எல்லாத்தையும் சீரும் சிறப்புமா வச்சுட்டு உண்மையான பக்தர்களாகி எங்களை ஏன் சாமி இப்படி தரித்திரத்தில் வச்சிருக்கிறேன்? இது என்ன நியாயம்? ஏன் ஆண்டவரே, அவங்க போற தப்பான வழிதான் சரியா, இல்ல நாங்க போற பக்தி வழிதான் சரியா? ஒண்ணுமே புரியலையே சாமி. மரம் வச்சவன் தண்ணி ஊத்துவான்னு சொல்லுவாங்களே, இப்படி ஒரு மரத்தையே வச்சுட்டு தண்ணி ஊத்தா வாட விடுறியே சாமி. இது நியாயமா? பதில் சொல்ல ஆண்டவனே. சொல்ல மாட்டேன். சொல்ல மாட்டியா? உன் கண்ணென்ன குருடா, உன் காதென்ன செவிடா, உன் மூணு கண்ணும் அவிஞ்சு போச்சு. பூசாரி, 30 வருஷமா பூஜை பண்ணிக்கிட்டு வர நீயா என்ன பார்த்து உன் 3 கண்ணுமா அவிஞ்சு போச்சான்னு கேட்டேன். இதுவரைக்கும் வெளியில இருக்கிறவன் தான் விவரம் புரியாம கேள்வி கேட்டுக்கிட்டு இருந்தான். இப்ப உள்ள இருக்கிற நீயே என்ன கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்ட பாரு. நான் பதில் சொல்லித்தான் ஆகணும். பரமசிவனா என் முன்னால நின்னு பேசுறது? பின்ன என்ன பாவநாச சிவனா பேசுறது? பரமசிவன் தாயா பேசுறேன். நான் பாக்குற இந்த காட்சி உண்மையா இல்ல பிரம்மையா? பிரம்மையும் இல்ல, எருமையும் இல்ல, பரமசிவனே தான். என்ன சொன்ன? மரம் வச்சவன் தண்ணி ஊத்தணுமா? அப்போ நீங்கள்லாம் மரம், நான் தண்ணி ஊத்துறவனா? அட பாவிகளா, கோயில் கிணத்துல இருக்க உப்பு தண்ணி எல்லாம் எடுத்து எந்த தலையில நீங்க தானையா கொட்டுறீங்க? அதுக்கு பதிலா உங்களை உட்கார வச்சு நான் கொட்டணுமா? அதுக்கு இல்ல ஆண்டவனே, 30 வருஷமா நான் உங்களுக்கு பூஜை பண்ணிட்டு வரேனே, எனக்கு எந்த விதமான வருமானமும் கிடையாது. ஆனா கள்ள கடத்தல் பண்றவன், கள்ள நோட்டு அடிக்கிறவன் இவெல்லாம் ஓன் இருக்கானுங்களே, இது என்னங்க நியாயம்? இந்த பார் பூசாரி, உனக்கு பூஜை பண்ண பிடிக்கல, நீயும் போய் கள்ள நோட்டு அடி, கள்ள கடத்தல் பண்ணு. உன்னை எவன் வேண்டான்னு சொன்னா? எப்ப இதெல்லாம் நீ செய்ய போறேன்னு என்கிட்ட வந்து கேட்ட, உன்னை வேண்டான்னு நான் தடுத்தேன். எனக்கும் பொருளாதாரத்துக்கு என்னையா சம்பந்தம்? உன் பொண்ணு கல்யாணத்துக்கு பணம் வேணும்னா எவனாவது அறிஞ்சவன் தெரிஞ்சவன் சிநேகக்காரனை போய் கேளு. அதை விட்டுட்டு என்கிட்ட வந்த ஆளுதான். நான் என்ன கோயிலுக்கு பின்னால பேங்கா வச்சு நடத்துறேன்? என் உண்டியல்ல கூட நீங்க தானே பணத்தை போடுறீங்க, அதுவும் கள்ள பணம். நான் எடுத்து பார்க்கவா போறேங்கிற தைரியம் தானே? கோச்சுக்காதீங்க. என்னங்க கோச்சுக்காதீங்க? கோச்சுக்காம உன்னை கொஞ்சம் சொல்றியா? உன் விஷயத்துக்கு அழுகுறதும் இல்லாம ஊர் அக்கப்போருக்கு வந்து அழுகுறிய. அன்னைக்கு என்னடா நான் கிராம்பு எவனோ கடத்தினானா லாரிய மடக்கி புடிச்சிட்டாங்களா, அதுவும் ஓன் திருவிளையாடல்ன்ற. ஏயா நான் கிராம்பு கடத்துறவனா? ஏன் திருவிளையாடல் புராணத்துல சிவன் கிராம்பு கடத்துறான்னு எழுதி இருக்கா? நீ படிச்சிருக்கிறியா? பேசாம இருந்த எல்லாத்துக்கும் ஆட்டுவேன். அது போகட்டும், அன்னைக்கு அந்த கனக சபை வந்து உடம்பு கெட்டு போச்சுன்றான், அதுவும் ஏன் திருவிளையாடல் நீ சொல்ற. ஏயா அவன் உடம்பு கெட்டு போனதுக்கு அவன் திருவிளையாடல் காரணமா, ஏன் திருவிளையாடல் காரணமா? அவன் உடம்புல போய் நான் என்னையா செஞ்சேன்? நான் இந்த கேள்வி எல்லாம் கேட்கும் போது நீங்க லிங்கமா இருந்தீங்க. ஏன் லிங்கமா இருந்தா என்ன? இல்ல லிங்கத்துக்கு காது இல்லைன்றியா? அப்புறம் லிங்கத்துக்கு முன்னால போய் உன் காதென்ன செவடா, கண்ணென்ன குருடா, மூக்கென்ன சப்பையான்னு கேட்கறிய, அது மாத்திரம் கேட்க தெரியுதா? இப்படித்தாங்க கஷ்டப்படுற ஒவ்வொருத்தரும் எந்த சாமி கிட்ட எப்படி கேட்கறதுனே தெரியாம அழுகுறோம். தெரியாம அழுகுறீங்களா? இந்த பார் பூசாரி, கோயிலுங்கிறது வந்து சொத்து கேட்டு சுகம் கேட்டு அழுகிறதுக்காக ஏற்பட்ட இடம் இல்லையா? பின்ன கோயிலுங்கிறது எதுக்குங்க? சொல்றேன் கேளு. இந்த கெட்டு போன உலகத்துல ஊருக்கு ஊர் ஒரு கோயிலை கட்டி அங்கங்க 40 சதுர அடிய கெடாம வச்சிருந்து இந்த கெட்டு போன கும்பல் எல்லாம் அங்க வந்து நின்னு நாம ஏன் கெட்டோம், அடுத்தவனை ஏன் கெடுத்தோம், இனிமே கெடாம இருக்கிறதுக்கு என்ன வழின்னு சிந்திக்கிறதுக்கு தாயா விட்டு வச்சாங்க. அப்போ நாங்க சிந்திக்கலையா? எங்கய்யா சிந்திக்கிறீங்க? நீங்க கெடுறதுக்கும் அடுத்தவனை கெடுக்கிறதுக்கும் இங்க வந்துதானே பிளானே போடுறீங்க. ஊரை விட்டு ஓடிடலாமா? ஓடி போறது பெரிய தப்பு கமலா.
என்னால உங்க குடும்பம் பாழா போறத ஒரு நாள் விரும்ப மாட்டேன். நீ என்ன மறந்துட்டு உங்க அப்பா அம்மா விருப்பப்படியே நடந்துக்க. மாமா கேட்ட பணத்தை எங்க அப்பா தர முடியலன்னா நான் இந்த கிராமத்தை விட்டு போக முடியாது. பூசாரி மகளாவே தான் இருப்பேன். நாம 2 பேரும் ஒருத்தர் பிரிஞ்சு வாழ நேர்ந்தா என்ன செய்யணும், எப்படி நம்ம மனசை கட்டுப்படுத்திக்கணுங்கிறத பத்தி தான் இப்ப நாம யோசிக்கணும். அப்படி ஒரு நிலைமை வந்தா நிச்சயமா நான் தற்கொலை பண்ணிக்குவேன். தற்கொலை செய்யறது முட்டாள்தனம். நான் சொல்றதை கேளு. அப்படின்னு ஒருத்தன் இந்த ஊருக்கு வரவே இல்லை. நாம சந்திச்சது, பேசுனது இதெல்லாம் கனவா நினைச்சு மறக்க முயற்சி பண்ணேன். நான் இந்த ஊருக்கு வந்த வேலையை முடிச்சிட்டு நல்ல பேரோட திரும்பி போயிடுறேன். என்னைக்குதான் நீ நேரத்துல வந்து தோத்தத்தில் இருக்க? பகல் பூரா தலைமறைவா தெரிகிறது, ராத்திரியானா திருட மாதிரி வந்து இருட்டுக்குள்ள சோறு திங்கிறது. என்ன பதிலையே காணும்? என்னையா போட்டிருக்கியா? அதான் பேசவே மாட்டேங்கிற. யோ, இன்னைக்கு சந்தைக்கு வந்த கூட்டத்துக்கு சாப்பாடு போட்டு கைகாலாம் அழுத்து போச்சியா. என்னால எந்திரிக்க முடியல. உனக்கு பிடிச்சதெல்லாம் சமைச்சு வச்சிருக்கேன், நீயே எடுத்து போட்டு சாப்பிடு. அப்படியே கிண்ணத்துல கோழி கறிய முட்டை இருக்கு, எடுத்துக்கையா. யோ, மோர் ஊத்திக்காத, பால் காய்ச்சி வச்சிருக்கேன், அப்புறமா எடுத்து குடிச்சுக்க. என்னையா சலக்கு சலக்கு நாய் மாதிரி குடிக்கிற? மனுஷ மாதிரி ஒழுங்காத்தான் குடிய. ஏயா, சாப்பாடுலாம் எப்படி இருந்தது? நல்லா இருந்துச்சா? என்னையா பேசவே மாட்டேங்கிற? ரொம்பவா போட்டிருக்க? வாய்க்கு ருசியா சமைச்சு வச்சிருக்கனே, நல்லா இருந்ததுன்னு ஒரு வார்த்தை சொல்லக்கூடாது. நன்றி கட்ட ஆளியா நீ. உனக்கு போட்ட சோத்தை ஒரு நாய்க்கு போட்டிருந்த வாழையாவது ஆட்டம். என்ன வாயவே திறக்க மாட்டேங்கிற? நாயே ஐயோ, நீ இப்பதான் வர்றியா? உனக்கு வச்சிருந்த சோத்தையெல்லாம் நாய்க்கு கிட்டு போயிடுச்சு. இன்னைக்கு நீ பட்டினிதான். இந்த நாயா? இது எங்க முதலாளியுடைய எதிரி மாயத்தை விட்டு நாய். இருக்கட்டும், நாளைக்கு இதுக்கு வைக்கிற சாப்பாட்டை நான் சாப்பிடுறேன். நீ சமைக்கிறதோட நல்லாவே இருக்கும். ஈஸ்வரா, என்னுடைய தோட்டத்தில் உனக்கு ஒரு மாறுதல் தெரியுமே? இதுக்கு முன்னால நான் வந்தப்பெல்லாம் உனக்கு பயந்து இடுப்புல வேட்டியை கட்டிட்டு வந்தேன். இப்ப தலையில கட்டிட்டு வந்திருக்கிறேன், பாத்தியா? ஏன் சில தர்மங்களை உங்ககிட்ட போராடி கேட்கறதுக்காக தான் வந்திருக்கிறேன். நான் என்னுடைய சொந்த செலவுல தேனாபிஷேகம், பாலாபிஷேகம், பஞ்சாமிர்த அபிஷேகம் ஏய்யா எவ்வளவோ செஞ்சிருக்கிறேனே. உனக்கு நான் தேர் இழுத்திருக்கிறேனே. இந்த கை தேர் இழுக்கலாமா? இழுத்தனே. இழுத்த இழுப்புக்கெல்லாம் வந்துட்டே. ஆனா ஓட்டி என்றப்ப மட்டும் ஒதுங்கிட்டே. ஏன்பா ஈஸ்வரா, ஏ ஒட்டிய சார்ந்து கொட்டின உடனே பொல 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 பொலன்னு ஓட்டு விழ நினைச்சா மேல் மூடி வந்து விழுதையா. என்னங்க இது? மிட்டாய பறி கொடுத்த பச்சை புள்ள மாதிரி அழுதுகிட்டு என்ன இந்த கதைக்கு ஆளாக்கிட்டாரு? பாருங்க, தெய்வத்துக்கு செஞ்ச மாதிரி ஜனங்களுக்கு நீங்க ஏதாவது செஞ்சிருக்கணுங்க. செஞ்சனையா, செஞ்சனே. நபர் 1க்கு 40 ரூபான்னு நாசமா போறவனுங்க என்ன நடுத்தெருவுல நிக்க வச்சுட்டாருங்க. போற விடுங்க, இடைத்தேர்தல் வராமையா இருக்க போது ஜெயிப்போம் போங்க. ஆமா, ஜெயிச்சு கேஷ் அரசவ போயிடும் சொன்னிய. அவ்வளவு நிச்சயமா எப்படி சொன்ன? இப்ப ஜெயிச்சாரியா மாறப்பன், அவர் இனிமே அடிக்கடி பிளேன்ல தானே போவாரு. ஒரு சமயம் போலவா இருக்கும். இடைத்தேர்தல் வருங்க. கொஞ்சம் தள்ளியா. இடைத்தேர்தலுக்கு வில்வ அர்ச்சனை, லட்ச அர்ச்சனை எல்லாம் மறுபடியும் நான் செய்வேன்னு நினைக்கிறியா? நடக்கவே நடக்காது. உன்னை ஒரு கை பார்த்தே தீருவேன்.
பூசாரி, என்னமோ நான் ஓட்டு போடாம இவன் தோத்து போன மாதிரி இல்ல என்ன வந்து திட்டிட்டு போறான். என் ஓட்டை கொடுத்தா இவன் என்ன ஆவான்? என் ஓட்டை திருநீல கண்ட வாங்கிட்டு பட்ட பாடுவது தெரியாது போல இருக்கு. திருநீல கண்டர் உங்க ஓட்டை வாங்கி புதைச்சு வச்சாரு. இவர் கையில எடுத்துக்கிட்டு தெரு தெருவா அலைவாரு. பாவம் ஆண்டவனே, தோத்து போயிட்டாலே யார திட்டுறோம்னு புரியாது போல் இருக்கு. ஏன் பூசாரி, யாரோ ரெண்டு பேர் ஒரு மாதிரியா நிக்கிறாங்களே, யாருங்க? தேர்தலில் நின்று தோத்து போய் இங்க வந்து ஓன் அழுதானே கனகசபை, அவர் மகன். ஓஹோ, இவனு தேர்தல் நிக்கிறானா? இவன் பொண்ணு பக்கத்துல நிக்கிறான். வேற எதுக்கோ நிக்கிறாங்க, நம்ம இங்க நிக்க கூடாது. வா அப்படி போ. உள்ள வருவானுங்க. இத்தனை போறோம். Come on. Good. சும்மா இருங்க, சாமி இருக்குல்ல. சாமி அது பூதமாகுது. இல்லங்க, சாமி என்ற பூதம்ன்ற. என்ன சாமின்றா உன்ன பூதம்ன்றா என்ன? இப்போ கண்ணத்துல போட்டுக்கோங்க. கண்ணத்துல போட்டுக்கவா இல்ல கொடுக்கவா? ஏன் பூசாரி, இதெல்லாம் சினிமாவுல கூடாதுன்னாங்க, கொடுத்துருவாங்க போல இருக்கு இவங்க. ஏயா அவசப்படுற? தமாஷா இருக்கு பாரியா என்ன என்ன செய்யறாங்கன்னு. என்ன அர்ச்சனையா? சும்மா பாத்து போலான்னு வந்தோம். சும்மாவா? யார? இல்ல இவரதான். நல்லா இருக்கு. ஏப்பா, வேடிக்கை பாக்குறதுக்கு நாங்க இந்த எக்ஸிபிஷன் நடத்துறோம். போ அனினா. கொஞ்சம் தள்ளி நில்லுங்க. இங்க தப்பா நடக்க கூடாது. இதெல்லாம் மனுஷனா பார்த்து நிக்க வச்சது. இது உண்மையான கடவுளா இருந்ததுன்னா இப்படி நிக்கிற கால இப்படி மாத்தி நிக்க சொல்லு பாப்போம். போதும் போதும், வாங்க போலாம். பூசாரி, இவங்க ரெண்டு பேருக்கும் பக்தி வர்ற வயசா இல்ல படிப்பு வர்ற வயசா? இவங்களை பார்த்தா ரெண்டுமே வராத போலத்தான் எனக்கு தோணுது. அப்புறம் ஏயா இங்க வந்திருக்கிறாங்க? அசாண்டவனை எனக்கும் தெரியல. நீ ஒரு மண்டியா? இவங்க ரெண்டு பேருக்கு சந்திச்சு சௌகரியமா பேசுறதுக்கு வேற இடம் கிடைக்காம இது ஒரு மடம், நான் ஒருத்தன் அனாதையா இருக்கேன், இங்க வந்து இவங்க என்ன செஞ்சாலும் நான் கேட்கவா போறேங்கிற தைரியம் ஐயா. நமச்சிவாயம் நமச்சிவாயம். நமச்சிவாயம் உனக்கு, அவங்களுக்கு நான் இழிச்சவாயன். இதுக்கு மேல இத கோயிலா நினைச்சுக்கிட்டு நான் இங்க இருக்கேன் பாரு, என்ன அடிக்கணியா? அடிக்கணும்ன்றியா? பாயா. கோபால், நம்ம சந்திப்பு இப்படி திருட்டுத்தனமா கோயில் பார்க் இதோடய போயிடுமா? நளினா, நீ ஒண்ணும் கவலைப்படாத. ரெண்டு அப்பா கிட்ட இதை பத்தி கேட்போம். ரெண்டு அப்பா கிட்டயா? பொண்ணோட அப்பாவையும் சேர்த்து சொல்றான் மூதேவி. அட அறிவு கட்டவனே, அப்பாக்களை தனித்தனியா பிரிச்சு சொல்ல வேணா? கோபால், நம்ம காதல பிரிச்சிட மாட்டாங்களே. நளினா, நீ ஒண்ணும் கவலைப்படாத. நம்மள படைச்ச ஆண்டவனே வந்தாலும் நம்மள பிரிக்கவே முடியாது. பாப்பலாம். என்ன கொழுப்பு பத்திரிகை ஆண்டவனே, அவங்களை பிரிக்க உங்களாலேயே முடியாது. நான் ஏன் அவங்கள பிரிக்கிறேன்? எனக்கு என்ன வேற வேலை இல்லையா? அதுக்கெல்லாம் நவக்கிரகங்கள்லாம் இருக்கையா? ஏன் ஆண்டவனே, அந்த நவக்கிரகங்கள் உங்களை ஒண்ணுமே பண்ணாத? பண்ணாமையா தெருவுக்கு வந்திருக்க? இருந்தாலும் ஆண்டவரே, கோயிலுக்குள்ள வந்து தப்பு பண்ற இவங்களை சும்மா விடக்கூடாது. என்ன பண்ணணும்னு சொல்ற? உங்க நெத்தி கண்ணை கொஞ்சம் போல திறந்து இழுச்சுருங்களேன். என்னையா இது, பொடி டப்பிய துறக்க சொல்ற மாதிரி துறக்க சொல்ற? ஏற்கனவே இந்த ஊர் உலகத்தில் நடக்கிற அநியாயத்தையும் அக்கிரமத்தையும் பார்த்து என் ரெண்டு கண்ணு எரியுது. நீ என்னடான்னா என் மூணாவது கண்ணையும் துறடான்ற. பூசாரி, அந்த ஒரு கண்ணாவது எனக்கு மிஞ்சட்டு விடு. அது போட்டும், இவங்களை எரிச்சு என்னையா பிரயோஜனம்? வேற யாரை எரிக்கலான்றீங்க? இவங்களுக்கு காதல் உண்டாகுதே, அதுக்கு மூல காரணம் யாருன்னு தெரிஞ்சு அவனை எரிக்கணியா? அதாருங்க, அவன் தாயா என் மருமகன் மன்மதன். அவர் எரிச்சுட்டா அப்புறம் காதலே இல்லாம போயிடுங்களே. கொஞ்ச நாளைக்கு இல்லாமத்தான் போட்டுமே. அது அநியாயங்க. இப்ப இருக்கிற ஜனத்தொகையை பார்த்தா நீங்க 7 தலைமுறைக்கு பண்ண வேண்டிய காதலை இந்த ஒரு தலைமுறையிலேயே பண்ணி தொலைச்சிட்டீங்கய்யா. கொஞ்ச நாளைக்கு ரெஸ்ட் எடுங்க. பழகி போச்சுங்க ஆண்டவனே. பழகி போச்சா உனக்கா? முதல்ல ஒன்ன எரிக்கணியா? கையடியா, உனக்கெல்லாம் துறக்க மாட்டேயா. யோ பூசாரி, ஒரு அறிஞர் சொல்லி இருக்கிறாரு, இப்ப இருக்கிற ஜனத்தொகையை கட்டுப்படுத்தலைன்னா இன்னும் 10 வருஷத்துக்கு அப்புறம் இந்த உலகத்துல மனுஷன் நிக்கிறதுக்கு தாயா இடம் இருக்குமா? அப்புறம் நின்னுகிட்டேதான் எல்லாம். அது எப்படிங்க? என்ன அது எப்படிங்க? சௌரியமாவும் இருக்கணும், சொல்றதையும் கேட்க மாட்டேன். இது என்னையா நியாயம்? நியாயமா? இப்ப 2 பேர் வந்து போனாங்களே, அவங்கள பெத்தவங்க
இவங்க சம்பாரிச்சு போடுவாங்கன்னு நம்பித்தானே படிக்க வச்சாங்க. பெத்தவங்க என்னையா, இந்த நாடே இவங்களத்தானையா நம்பி இருக்குது. The future generation will be molded only out of the student community. என்னடா சிவன் இங்கிலீஷ் பேசுறாருன்னு பாக்குறியா? நீதானையா சொன்ன நான் தூண்ல இருக்கேன் துரும்புல இருக்கேன்னு. அப்ப இங்கிலீஷ்ல மாத்திர நான் இல்லையா? ஏன் ஆண்டவனே, இப்ப இங்கிலீஷ்ல சொன்னீங்களே, அதுக்கு என்னங்க அர்த்தம்? மாணவ சமுதாயத்துல இருந்துதான் ஒழுங்கான வருங்கால சந்ததியே உருவாகுதுன்னு மகாத்மா காந்தி எவ்வளவு நம்பிக்கையோட சொல்லியிருக்காரு பாத்தியா பூசாரி? மாணவ சமுதாயத்தை நம்பியா இவ்வளவு பெரிய வார்த்தையை சொல்லியிருக்காரு? யாரு யாரு யாரு? நான் தான் இப்படி முக்காட போட்டுட்டு ஊரை விட்டு வெளியே போக வேண்டியவன். நீ முக்காடு போட்டுட்டு இந்த வீட்டுல இவ்வளவு தைரியமா வந்திருக்கிறியா? யாரியா? நான் தாங்க வரவேன், உங்க தொண்டை ரசிகன். நீயாடா வருதா? நான் தோத்து போனதை பார்த்து ரசிக்க வந்திருக்கிறியா நீ? நீங்க தோத்துட்டீங்க, ஆனா உங்க ஜெயிச்சிருச்ச கொள்கை ஜெயிச்சிருச்சா? அது எப்படி? என்னுடைய கொள்கையை இந்த நாட்டுல இருக்கிற பிச்சைக்காரங்களை ஒழிக்கிறதான். என்னுடைய கொள்கையை பின்பற்ற ஒவ்வொருத்தரும் கடைசி மூச்சு இருக்கும் வரை பிச்சைக்காரர்களை ஒழித்தே தீர்வோம் அப்படின்னு சபதம் எடுக்க சொல்லி அன்னைக்கு எலெக்ஷன் மீட்டிங்ல மைக்க தட்டி சத்தியம் பண்ணீங்களே, மறந்துட்டீங்களா? அத தட்டினாதான்டா திருப்பி தட்டாது. தேர்தல் காலத்துல ஓட்டு வாங்குறதுக்காக சிலதை கொள்கைன்னு சொல்ல வேண்டியதுதான், தோத்த உடனே விட்டுற வேண்டியதுதான். அதுக்கு என்னன்றடி? உங்க கொள்கையை அவ்வளவு சாதாரணமா நினைக்காதீங்க. பிச்சைக்காரங்களை ஒழிக்கிறது நல்லதுன்னு எனக்கும் பட்டுது. நொந்து போயிருக்கிற நேரத்துல பட்டுது சொட்டுதுன்னு சொல்லாத, விவரமா சொல்லு. முழுசா கேளுங்க. முந்தா நாள் 2ஆம் ஆட்டம் சினிமா பார்த்துட்டு வந்துகிட்டு இருந்தேன். நம்ம குண்டு பிள்ளை சத்திரத்துல 2 பிச்சைக்காரங்க படுத்து தூங்கிட்டு இருந்தாங்க. அவங்க பார்த்த உடனே உங்க ஞாபகம் தான் வந்தது. ஏண்டா? உங்க கொள்கை ஞாபகத்துக்கு வந்தது. இடுப்புல கத்தி எடுத்து கடைசி மூச்சு இருக்கும் வரை அப்படின்னு நீங்க சொன்னது ஞாபகத்துக்கு வந்தது. ஓடி போய் அவங்க மூக்குல கைய வச்சு பார்த்தேன். கடைசி மூச்சு இல்ல, வந்துட்டேன். வீரையா, நாங்க முக்கியமான விஷயமா பேச போறோம். நீ இங்க வரவே கூடாது. போடா. நீ அந்த கொலையை பண்ண? ஆமாங்க. இப்படி தினம் 2 பிச்சைக்காரனா ஒழிச்சுக்கிட்டு இருந்தா கூடிய சீக்கிரத்துல நம்ம நாட்டுல இருக்கிற பிச்சைக்காரங்களை எல்லாம் ஒழிச்சிட மாட்டோமா அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை, ஒரு தேச பற்று. என்னங்க பேப்பரை பார்த்தா சத்திரத்தில் வெட்ட கொலை, மர்ம ஆசாமியை போலீஸ் தேடுகிறது அப்படின்னு போட்டுட்டு நாய் வேற தேடுவேன். நான் தலைமுறைவா தெரிஞ்சுக்கிட்டு இருக்கேங்க. ஏங்க போலீஸ்காரங்க வந்து கேட்டா என்னங்க சொல்ல? நீங்க தான் பிச்சைக்காரங்களை ஒழிக்க சொன்னீங்க, நான் ஒழிச்சேன்னு சொல்லட்டுங்களா? பிச்சைக்காரங்களை கத்தியால குத்தியாடா ஒழிக்க சொன்னேன். பிச்சை எடுக்கிற நிலைமையை தான்டா ஒழிக்க சொன்னேன். 2 பேரை தீர்த்து கட்டிட்டு சர்வசாதாரணமா வந்து நிக்கிறியாடா சண்டாடா. இப்படி மாறி மாறி பேசுறேன். குடிக்காரமா முந்தி என்ன சொன்ன? குடிச்ச என்ன ஒழிக்கணும்னு சொன்னேன். ஒரு குடிச்ச காலம் செய்ய வச்சு கொடுக்குறியா? இப்ப பிச்சைக்காரங்களை ஒழிக்கணும்னு சொன்னேன். இப்பதான் ஆரம்பிச்சிருக்கேன். வேலையை கொடுக்கறது செய்ய விட மாட்டேங்கிறது. என்ன அர்த்தம்? இல்ல என்ன அர்த்தம்? அரே, நான் தோத்ததும் இல்லாம என்ன தலைமறைவா வேற இருக்க சொல்றியா? இப்பதான் நான் ஏன் தோத்தேன்னே புரியுது. எல்லாமே புரியாத தொண்டனுங்க. அடே, இந்த கொலை விஷயமா யாருகிட்டயாவது என் பேரை சம்பந்தப்படுத்தி பேசிட்டியா? இதுவரைக்கும் யாரும் கேட்கலங்க. இனிமே யாராவது கேட்டா என்னங்க சொல்ல? அப்படி இந்த ஏரியா பக்கம் நீ எங்கேயும் இருக்க கூடாது. பாம்பே, கல்கட்டா, ஏன் டெல்லிக்கே போயிடு. நீங்க எலெக்ஷன்ல ஜெயிச்சு டெல்லிக்கு போக வேண்டியது. பாவம் நீங்க தோத்து இப்ப நான் டெல்லிக்கு போறேன். விதி, அங்க போய் நம்ம கொள்கையை பெறப்பட்டுங்களா? இனி நமக்கு கொள்கையே வேண்டாம். யாரோ கதவு தட்டா மாதிரியா இருக்குது. எந்த நேரமும் குப்பு குப்புன்னு வேர்க்க விடுறானுங்க தவிர காஞ்ச பாடா இல்லையே. யாரு நம்ம தாக்கட்டா? கொலைகார நீ எப்படா போய் பாப்ப? ஒரே விதி. என்ன ஓடி பிடிக்க விடாதீங்க. இதெல்லாம் அந்த மாதிரி இல்லையா? ஐயோ வேர்க்குங்க. போத்திக்காமே எனக்கு வேர்க்குது, உங்களுக்கு வேர்க்கு. ஐயா, நம்ம மூச்சை பார்த்து அப்படி அழிங்க.
பின்னாடி பாருங்க, சத்திரத்துல தூங்கிட்டு இருந்த பிச்சைக்காரங்கள யாரோ கொண்டுட்டாங்க. 2 வருஷம் ஆக கட்டப்படாதா? இது மோர் சாப்பிடுறீங்களா? சீவி வச்சிருக்கிறேன். மோர சீவிரதா? இதுங்க அதை பறிச்சுக்கிட்டு இப்படியே இறங்குவாங்களே, இது இளநீர் கடுகு உளுத்தம் பருப்புலாம் போட்டு தாளிச்சு வச்சிருக்கேன். அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். சரி. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம ஊர்ல ஒரு காம்புலாரி பிடிபட்டது. சொன்னாங்க என்னமோ ஒரு கிராம் லாரி அடிபட்டதுன்னு, இது பிடிப்பட்டதுன்னு. நீங்க தானா பிடிச்சது? ஆமா, அது நம்ம ஊர்லயே இருக்கிற ஆள் தான். ஆனா யாருன்னு தான் தெரியல. அப்படிப்பட்ட பெரிய புள்ளி யார் சார்? என்னங்க இவ்வளோண்டு கிராம்பும் அவ்வளோண்டு ஏலக்காவையும் வியாபாரம் பண்றோம் ஒரு பெரிய புள்ளியா இருக்க முடியுங்களா? ஐயோ, என்ன சொல்லிட்டீங்க? 5 லட்சம் ரூபாய் கிராம்பு சார் அது. எங்க அப்பா, அப்போ அவன் பெரிய புள்ளி தாங்க. யார் சார் இது? யாரு? அவன் வேலைக்காரன் நானு. என் வேலைக்காரன் ஒரு வாரமா மூளை ஜுரங்க தொத்துன்றாங்க. அப்போ நான் வரட்டுங்களா? நல்லதுங்க. அப்படிப்பட்ட பெரிய புள்ளி யாருன்னு நீங்களும் கொஞ்சம் முயற்சி செய்து பாருங்க. ஏதாவது தகவல் கிடைச்சா ஸ்டேஷனுக்கு போன் பண்ணுங்க. நானே உங்களுக்கு போன் பண்ணேன். ஆமா, வரட்டுங்களா? நல்லது.